நில்லு. நாங்க சொல்றத கேளு நாகம்மா. நீ அங்க போக கூடாது. என்ன ஏன் தடுக்கிறீங்க? செல்வி என் மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு அழுதான்னு பாத்தீங்கல்ல. வார்த்தையில சொல்ற நம்பிக்கைக்கும் கண்ணீர்ல காட்டுற நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அவ கண்ணீருக்கு விட கொடுத்தே ஆகணும். சரிம்மா, நீ உதவி செய்ய நினைக்கிறது தப்பே இல்லை. ஆனா அதுக்காக தெய்வங்களான நமக்கு விதிக்கப்பட்டிருக்க விதியை நீயே மீறலாமா? ஆமா நாகம்மா, ஏற்கனவே ஒரு தடவை நீ விதியை மீறி நடந்துகிட்டதாலதான் சண்டி மாடன் த சக்தியால உன்னை கட்டி வச்சிருந்தா. நீ கட்டுண்டு கிடக்கிறத பார்த்தும் கூட தெய்வங்களும் தேவர்களும் சும்மா அமைதியா இருந்துட்டாங்க. ஏன்? நீ விதியை மீறிட்டங்கிறதாலதான். இப்ப நீ திரும்பவும் விதியை மீறி உன்னோட அஷ்டபந்தனை எல்லையை விட்டு வெளியே போடா. இல்ல வாசுகி, போன தடவை எந்த பக்தனும் என்கிட்ட உதவி கேட்டு நான் போகல. யாரும் உதவி கேட்காம நானாதான் போனேன். அதனாலதான் நான் கட்டின போது தெய்வங்களாலையும் உங்களாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா நான் இப்ப அப்படி இல்லை. என்னோட பக்தை நந்தினியோட அம்மா வந்து என்கிட்ட கதறி அழறா. உன் பக்தியோட கண்ணீருக்காக நீ சொல்ற பதில் சரிதான் நாகம்மா. ஏன்? எங்களுக்கு கூட உன் பக்தியை காப்பாத்தணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆனா அது வேற. அதுக்காக நம்ம விதியை மீறக்கூடாதுங்கிறத நீ ஒருபோதும் மறக்க கூடாது. ஆமா நாகம்மா, நாம விதியை மீறக்கூடாது. ஆதிசேஷா, நீயா இப்படி சொல்ற? ஆதிசேஷன் சொல்றது சரிதானே நாகம்மா. உனக்கு தெரியாத விதியை பத்தி? கர்மத்தால எழுதப்படுற விதியை யாராயிருந்தாலும் அனுபவிச்சுத்தானே ஆகணும். நந்தினியோட கர்மா நந்தினிக்கு, செல்வியோட கர்மா செல்விக்கு. இவங்களை காப்பாத்துறதுக்காக நாம போய் வினைய மாத்த முயற்சிக்க கூடாது. அதுக்காக அவங்கள அப்படியே விட்டுட சொல்றியா? அப்படின்னா அவங்க என் மேல வச்சிருக்க பக்திக்கும் நம்பிக்கைக்கும் என்ன அர்த்தம் சொல்லு கார்கோடா. அவங்க நம்பிக்கைக்கு ஒரு குறையும் வரல. நீங்க அவங்களுக்கு அருள் செய்யறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அதை மீறும் போதுதான் நம்ம விதியையும் தாண்டிடுவோம். இப்படி சொன்னா நான் எப்படிதான் என்னோட பக்தைய காப்பாத்துறது? ஒண்ணு செய்யல நாகம்மா, இதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்போ கடைசியா நந்தினி உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கா? என்ன விட்டு, அம்மனை விட்டு, கோயிலையும் ஊரையும் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிருக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மனை விட்டு போக மாட்டேன்னா உன்னோட அஷ்டபந்தன எல்லையை விட்டு போகலன்னு தானே அர்த்தம். அப்படின்னா உன்னோட அஷ்டபந்தன எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா. அப்போ உடனே உன்னோட அஷ்டபந்தன எல்லைக்குள்ள ஏதாவது கெட்ட சக்திகளோ துராவிகளோ இருந்ததுன்னா அதுங்களை ஒண்ணு விடாம ஓட ஓட விரட்டி அடி. உன்னோட பூமியை சுத்தப்படுத்து. இப்போ உன் எல்லையில வாழ்ற எந்த ஒரு உயிருக்கும் கெட்ட சக்திகளாலையும் துராவிகளாலையும் எந்த கஷ்டமும் வராது. உன்னை நம்புறவங்க கண்ணீர் வடிக்காம சந்தோஷமா வாழ்வாங்க. இதை விட்டுட்டு தெய்வங்களுக்கு விதிக்கப்பட்ட விதிய நாமளே மீறினா நாமளே குற்றவாளியா தானே நிக்கணும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு யோசிச்சு பாருமா. இனி என்னோட அஷ்டபந்தன எல்லைக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியோ துராவியோ நுழையவே கூடாது. இந்த அற்ப சக்திகளால என்னுடைய மக்களோ என்னோட பூமியோ இனிமே கஷ்டப்படவே கூடாது. இது நாகசக்தியோட கட்டளை. ஏற்கனவே இருந்த பீடைகள் எந்த ரூபத்துல ஒளிஞ்சிருந்தாலும் சரி, தன்னோட சக்தியை இழந்து அந்த இடமில்லாம இந்த நிமிஷமே அழியட்டும். அழியட்டும்.
அண்ணே 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 எனக்கு எனக்கு மாமா என்னாச்சுங்க ஐயோ ராணி போய் தண்ணி எடுத்துட்டு வரீங்க என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு என்னங்க என்னாச்சுங்க உங்களுக்கு என்னங்க எழுந்துருங்க ஐயோ என்ன பண்றது எனக்கு ஐயா ஐயா, நான் ஆனந்தம் பேசுறேன். இங்க ராமையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. எனக்கு எழுந்துருங்க ஐயா, எனக்கு நான் கூப்பிட்ட உடனே சண்டி ஐயா குரல் கொடுப்பாரு. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. என்னங்க ஆச்சு? என்னாச்சு? எழுந்துருங்க. என்னாச்சு உங்களுக்கு? நான் இப்போ எங்க இருக்க? எனக்கு என்னாச்சு? என் கண்ணுல ஒரு பட்டாம்பூச்சி ஏதோ பண்ணுச்சு. நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா, ஆனந்தம் தான் என்ன என்ன ஏதோ ஒரு வைத்தியர்கிட்ட. ஆனந்தம் எங்க? அவனை கூப்பிடு. எங்க போயிட்டான்? ஆனந்தம் எங்க? ஆனந்தனை காணுங்க. ஆனந்தனை காணுமா? என்னங்க, நந்தினி கல்யாணம். நந்தினிக்கு கல்யாணமா? நீங்க தானங்க சொன்னீங்க. நான் சொன்னேனா? இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.